உங்கள் நினைவில் இருந்தும் நீக்க மாட்டோம். கனவில் வருவதையும் நிறுத்த மாட்டோம். கண்கள் கொஞ்சம் காய மறுத்தாலும் நீங்கள் எழுதிய பாடல்களின் வரிகள் எம்மை விழிக்க வைக்கின்றன. மாப்பான தயாரிப்பாளரின் சமர்ப்பணம். இதோ போனமா தலைகீழ தொங்குறானே, அவனை நான் தான் கொன்னேன். ஆனால் நான் கொலகாரன் இல்லை. என்ன கொலகாரன்னு சொன்னால் அந்த கடவுள் கூட ஒரு கொலகாரன் தான். சூரனை முருகன் அழித்தது வதன்னா, இப்போ நான் செஞ்சதும் வதன் தான். புராணங்களில் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்ன கதைகளில் கெட்டதை சுட்டி காட்டி நல்லதை புரிய வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நல்லதை படித்த அப்பாக்கள் அவங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லித்தான் வளர்ப்பாங்க. சுட்டி காட்டப்படுற கெட்டது எல்லாமே நல்லதை புரிஞ்சுக்கத்தான். ஆனால் மனசில் தோன்ற எல்லாமே நல்லது கிடையாது. நல்லது கெட்டதை பிரித்து பார்க்க தெரிஞ்சவங்க தான் நல்லவங்க. மனசில் தோன்ற எல்லாத்தையுமே செய்கிறவங்க கெட்டவங்க. முறையாக பிறக்காம முறையாக வளராம வாழ்ந்தவன் தான் இவன். என் பேர் மதி. தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தில் தான் எங்கள் வீடு. கோவில் மாதிரி இருந்த எங்கள் வீட்டுக்கு உயிருள்ள கடவுளாக இருந்தார் எங்கள் அப்பா.
எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஊருக்கும் தான். என்னையா நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்க? நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்க. எதுவும் ஒன்றும் குறவு இல்லையே? ஒன்றும் குறவு இல்லையே. சரிங்க. ஏங்க, நம்ம தீபா பாஸ் ஆன விஷயத்த மதிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? என் பிள்ளைக்கு சொல்ல நான் எப்படி மறந்தேன்? ச்சே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களை தான் ஊருக்கு நேர்ந்து விட்டோம்ல. போனை கொடுங்க முதல்ல. என்ன சத்தம்? அப்பா ஃபோன் பண்றாரு. அவன் ஓடிக்கிட்டு இருக்கியான். அப்பா சொல்லுங்கப்பா. ஹலோ மதி. அம்மாவா? அம்மா நான் பூந்தி பேசுறேம்மா. டேய் மதி எங்கடா? அவன் காலையில கிரவுண்டுக்கு வந்தேன், இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் கப்பு வாங்க வீட்டுக்கு வர மாட்டான் போலமா. சரி அதை விடுங்க. அங்க என்ன குழம்பு வச்சிருக்கீங்க? ஏதாச்சும் பொரியல் அனுப்பிடலாம்ல? டேய் முதல்ல நான் சொல்றத கேளுடா. நம்ம தங்கச்சி தீபா தில்லாவிலேயே +2ல மொத மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்டாடா. அப்படியா? மதி வந்தா மதிக்கிட்ட சொல்லிடு, சரியா? சொல்லுறேம்மா, நானும் கிளம்பி வந்துறேன். நீங்க குழம்பு ஒண்ணு புளிய அனுப்புங்க. புறா. ஒழுங்கமா படிக்கிற வேலைய பாரு. மதி வந்தா மறக்காம ஃபோன் பண்ண சொல்லு. நான் வச்சிரேன். சரி திரும்ப கேட்றானோ? குடு. எனக்கு கறி சோறே இல்லையா? உனக்கு ஜூஸா? நிப்பையா. நான் மதுரையில் ஹாஸ்டலில் தங்கி காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். மதி மாஸ்டர், ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற? அதான் காலையிலே 3 மணி நேரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டல, அதுவே போதும்ப்பா. நீ ஆல்ரெடி ஃபார்ம்ல தான் இருக்க. ஓகே மாஸ்டர். மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி ஏன் உடம்பு டயர்டாக்கிக்கிற? நான் ஆசைப்பட்டு ஜெயிக்கணுன்றதுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணல. நான் தோற்று போனதை என்றைக்குமே எங்கள் அப்பா பார்த்தது. எங்கள் அப்பா முகத்தில் எப்போவுமே நான் சிரிப்பை தான் மாஸ்டர் பார்க்கணும். நான் ஜெயிச்சா என்னை விட எங்கள் அப்பா தான் மாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுவார். உங்கள் அப்பா முகத்தில் நீ சந்தோஷம் மட்டும் தான் பார்ப்பேன். ஏன்னா ஜெயிக்க போகிறது நீ தான். பின்னாடி நடக்க போகிற பயங்கரத்தை பற்றி தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது எங்கள் வாழ்க்கை. டேய் வாடா. டேய் நீ வாடா. டேய் நீ அப்படியே முன்னாடி நின்னுக்க. டேய் நீ வந்து பின்னாடி அப்படியே புடிச்சில்றா. எப்படியாச்சும் நீளமா வளர்த்துறணும்டா. டேய் நான் காலத்தாண்டா சொன்னேன், எதையும் புடிச்சில்றாங்கடா. இதுடா தூக்குடா. டேய் ஏன்டா திருவுற? டேய் இருடா, வலிக்குதுடா. இருடா. ஏன்டா போடாண்டு. எவன வேணாம்டா, நானே பண்ணிக்கிறேன்டா. என்ன ஆடுகளாட்ட மேய்ச்சிட்டு இருக்காங்க? குண்டு மண்டே வந்துட்டேன். டேய் அப்படியே எக்ஸசைஸ் பண்றவன் வரிசையா நின்று ஏதாச்சும் மேட்ச் பண்ணுவோம்டா. வாங்கடா. டேய் டேய் என்ன பண்ற? எக்ஸசைஸ். அப்ப நாங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எங்களை மாதிரி பண்ண மாட்டியா? நீ மட்டும் தனியா பண்ணி நல்ல பேர் வாங்க பாக்குறியா? பண்றா என்ன மாதிரி? பாய்ஸ் கம் ஃபாஸ்ட். ஏய் மாப்ள, ஏய் பூந்தி. என்னடா நோன்றா? காசு கூப்பிடுறான்டா. அடே அபிஷேக் மச்சா, நான் கணக்கு மாஸ்டர் டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டேன். ஸ்போர்ட்ஸ்க்கே வந்திருக்கேன். நீ முன்னாடி போனா 3/4 மணி நேரம் வச்சு டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்லி என்னைய கோர்த்துட பாக்குறியா? போ நீ போ முதல்ல. அதுக்கு இல்ல மாப்ள, நீ தான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் மாப்ள. நான் பண்ண பிராக்டிஸ வச்சு ஜம்பிங் பண்ண முடியாது மாப்ள. ஜம்பிங் பம்பிங் தான் பண்ண முடியும். ஹாய் மதி, கம் ஆன். அப்புறம் பிராக்டிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆஸ் யூஷுவல் சூப்பரா போயிட்டு இருக்கு மாஸ்டர். ஆமா, கிரவுண்டுக்கு எப்போ வந்த? எப்பயும் போல வந்துட்டேன் மாஸ்டர். மாஸ்டர் நேத்தை விட இன்னைக்கு பெட்டரா ட்ரை பண்ணணும் மாஸ்டர். ஷூர். Thank you மாஸ்டர். ப்ளீஸ் கேரியா. ஓகே மாஸ்டர். ஐயோ மலையும் பெட்டரா ட்ரை பண்ண சொல்லுவானே. ஏய் ஆமா, நீங்க என்னடா பிராக்டிஸ் பண்ணாம இங்க நின்னுட்டு இருக்கீங்க? மாஸ்டர் எனக்கு யூட்ரஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு மாஸ்டர். அது பொம்பளைகளுக்குலடா இருக்கும். இல்ல மாஸ்டர், இங்க ஏதோ வலிக்குது மாஸ்டர், அதான் ரொம்ப பெயினா இருக்கு. சரி, அவனுக்கு தான் கர்ப்பப்பையில பிரச்சனை. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? சார் பூந்திக்கு உடம்பு சரியில்லை சார், அதான் சொல்லிட்டு போலாம் வந்தேன் சார். நீங்க என்னடா பண்ணுவீங்க? நீங்க சேர்ந்த சேர்க்க அப்படி. போய் தொலைங்க மாஸ்டர். கவலைப்படாதீங்க மாஸ்டர், இந்த தடவை கண்டிப்பா நம்ம கப்பு எடுக்கிறோம். ஆமா. நீ எந்த கப்ப சொல்ற? வட்ட கப்பு மாஸ்டர். ஏய் நீ திருந்த மாட்டாடா, நீ திருந்த மாட்ட. இவனோட சேர்ந்து நீங்களும் திருந்த மாட்டீங்கடா. நீ நடுத்தரவு தான் அலைவ. போ. உங்ககிட்ட முன்ன இருந்ததை விட இப்ப நிறைய டெவலப்மெண்ட் தெரியுதுடா. தேங்க்யூ மாஸ்டர். நீங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட்னால தான் என்னால் இவ்வளவு தூரம் வர முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச்.
மாஸ்டர் இன்னைக்கு கொஞ்சம் எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கு. நான் ஒரு 4 ரவுண்ட் ஓடிட்டு வரட்டுமா? ஓகே கேரியா கேரியா. நம்மள மாட்டி விட்டு போறேன். அவனை பாருங்கடா, பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ரா. எல்லாரும் பாருங்கடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்களும் பிரில்லியன்ட் ஆயிடலாம். அடுத்த காம்படிஷன் வருது. சரிங்க சார். 10 நாள் பிராக்டிஸ்ல அப்படியே ஷார்ப் ஆயிடலாம். சரிங்க சார். பாபா சார் வலிக்கிருச்சுனா? என்ன சொன்ன? இல்ல ஓடும்போது வலிக்கிருச்சுனா? ஆமாண்டா வலுக்கும். உனக்கு மட்டும் தான்டா வலுக்கும். காலை ஊண்டி அடிச்சா ஏன்டா வலுக்குது? டேய் நீ கேளுடா. டேய் என்ன? இல்ல சார், டெய்லி எங்களையே தாண்டி காட்ட சொல்றீங்களா? ஒரு நாள் கூட நீங்க தாண்டி காட்ட மாட்டீங்களா? இன்னைக்கு உங்களை தாண்டி காட்ட சொல்றான் சார். டேய் இது அவன் டவுட்டா ஓன் டவுட்டா? சார் உங்களுக்கு உனக்கு மட்டும் தானே வரும். அப்ப நீங்க தாண்டி காட்டுங்க சார். அது தவறுதல ஒரு பெரிய பேட்டரா. பிடி மாஸ்டர் தானே, படிச்சுட்டு தானே வந்தேன். இந்த நீ ஜஸ்ட் ஸ்லிப் ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன். அதான் சார் போன வாரம் இதானே சார் சொன்னீங்க? ஐயா அது வலது காலப்பா. இல்ல சார் வலது காலம் சொல்லி அந்த காலம் தூக்குறீங்க. சரி வலது காலம் இடது காலம் அதை விட்டுடுக்கப்பா. மொத்தத்துக்கு நாளைக்கு காலையில 5 மணிக்கு ஷார்ப்பா வந்து நிக்கிறீங்க. காலையில 5 மணிக்கா? ஏன் எல்லாரும் பால் பாக்கெட் போட போறோமா? டேய் உன்னை பால் பாக்கெட் போட விடாம இங்க படிக்க வச்சாங்க பாரு. இது இங்க எப்ப இதுக்கு மேல இங்க எப்ப இங்க யாரு நீ என்ன பண்ற? 10 ரவுண்ட் பனிஷ்மெண்ட் அடிச்சிட்டு அப்புறமா போடா. குரங்கு போய் போயிட்டான். இன்னைக்கு எஸ்கேப் ஆயாச்சு. பிடி வாத்தியார் சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு 10 ரவுண்ட் அடிக்கிறோம். எல்லா பசங்களுக்கும் வர்ற மாதிரி எனக்கும் காதல் வந்துச்சு. அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தேன். ஒரு பிரியாணி கட்டதுக்கு இப்படி பேசுறேன். காசு இல்லைன்னா காசு இல்லைன்னு சொல்ல முடியாதானே? போற அப்படிங்கிறேன். பாட்டப்படாதீமா பிடிக்க போயிருக்கேன். பிடிச்சிட்டு வந்துருவேன். நீங்க அழுகாதீங்க, அசிங்கமா இருக்கீங்க. குட்டி பேபி கூலா இருங்க. வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். வாங்க 20 ரூபா தான். ஏன் குட்டி பேபி உங்க ஜோல் வந்துடும். வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டே வெயிட் பண்ணுவான். எடுத்துட்டு போற ஐஸ்கிரீம் போச்சே. இவன் இப்ப வருவான். டேய் நில்றா. எங்க போனான்னு தெரியலையே. எங்க போயிருப்பான்? இப்படிதானே வந்தான். டேய் செயின் எங்கடா? டேய் எங்கடா செயின்? யோ உடியா உடியா, இருக்கிறதே ஒரே சட்டை, பட்டனை பிச்சு போடாதியா. உடியான்ற யோ உன்னெல்லாம் தேடி என்ன 2 தெரு ஓட வச்சியா? என்ன தேடி எதுக்கியா நீ 2 தெரு ஓடுன? உன்னை தேடி தாயா நான் 4 தெரு ஓடி வந்திருக்கேன். என்ன தேடியா? ஆமா. எதுக்கு? எதுக்கா? இந்தா புடியா அவ கவரிங் செயின. கவரிங் செயினா? பின்ன கோல்டு செயினா? கொண்டு போய் குடியா அவகிட்டியே. பொம்பளை பிள்ளைக்கு ஒண்ணுன்னா போதுமே, எங்க இருந்து தான் கிளம்பி வருவீங்களோ தெரியாது. பாசே ஸ்மால் ரெக்வெஸ்ட், உங்களை தேடி ஓடி வந்ததுல காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, நடக்க முடியல. அதுக்கு கட்டிங் போடணும். ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுங்க பாசே. யோசிக்காதீங்க பாசே, கடையை மூடிடுவாங்க. சீக்கிரம் கொடுத்தா போயிருவோம்ல. 50 ரூபா தான் இருக்கு. அட உன் கூட பெரிய தலைவலியா போச்சு. இருக்கிறது கூடிய நான் வேற எங்கேயாவது போய் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓடி வந்துடுறானுங்க 50 ரூபாய் வச்சுக்கிட்டு. யோ எத்தனை தடவை பார்த்தாலும் கவரிங் தங்கமா மாறதியா? அதை கொண்டு போய் கொடுத்த பொண்ணை கரெக்ட் பண்ணுவியா? போயா. யோ நீ போயா. நான் போறேன், நீ போயா. யோ ஆட்டோ
ஹாய், நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை தேடி தான் வந்தேன். உன்னை தேடித்தான் வந்தேன் மாப்பிள. என்ன பார்க்க எதுக்கு வந்த? உன் மனசு என்கிட்ட தானே இருக்கு. எப்படி வந்த? நடந்தாண்டா வந்தேன். வரக்கூடாதா? பிடிக்கலன்னா சொல்லு, போயிடுறேன். ஹே, நான் அப்படி மீன் பண்ணல. என் மனசுல உள்ள ஆசைகளை பத்தி உன்கிட்ட நிறைய பேசணும். என்ன பேசணும்? சொல்லட்டுமா? சொல்றா மாப்பிள, ஏன்டா சொல்றதுக்கு என்ன புதுசா வைக்கப்படுறா? அது ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த கவிதையெல்லாம் பேச வராது. ஆனா உன்னை பார்க்கும்போது அப்படியே ஒரு தேவதை மாதிரி இருக்கு. நான் தேவதையா? நானா? உன்னுடைய கண்ணு இருக்கே, கண்ணு அது சும்மா அப்படியே நவ்வாப்பழம் மாதிரியே இருக்கு. நவாப்பழமா? அவ்வளவு சாப்பாவா இருக்கு? நைட்டு சரக்கு கூட அடிக்கல மாப்பிள. உன்னுடைய இந்த அழகான மூக்கு அப்படியே கேரளா முந்திரி பருப்பு மாதிரியே இருக்கு. ஏன் மூக்கு முந்திரி பருப்பா? விட்டா வர தின்றுவேன் போல. டேய், உன் கண்ணும் இருக்கே, இந்த கண்ணும் அழகான கண்ணும், அத நினைக்கும் போது எண்ணம்ல எங்கேயோ போகுது. என்ன தடவி தடவி பேசிக்கிட்டு இருக்கேன்? என்னடா மாப்பிள? உன்னுடைய உதடு இருக்கே, இந்த அழகான உதடு, அத பார்க்கும்போது அப்படியே சொழ சொழையா உரிச்சு வச்ச ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கு. ஏன் உதடா உரிச்சு வச்ச ஆரஞ்சு பழமா? உன்னுடைய இந்த கழுத்து இருக்கே. டேய், கைய வரா லூசு. ஐயோ மாப்பிள, நீயா? அடுத்து நீ எங்க கையை கொண்டு வந்து வைப்பேன்னு எனக்கு தெரியும்டா. சே, ஒரு ஆம்பளை பையன்ட்ட செய்யற வேலையாது. சாரி, ஒரு ஆம்பளை ஃப்ரெண்ட் கிட்ட இப்படி பிஹேவ் பண்ற? சே, இதே ஒரு பொம்பளை ஃப்ரெண்ட் வந்திருந்தா என்னடா பண்ணிருப்ப நீ? உன்னை என்ன போய் பக்கத்துல படுக்கிறேன், ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா? சே, சாரிடா. கனவு காண்றதுக்கு ஒரு அளவு இருக்கணும். கண்ட இடத்துல தொட்டு. டேய் மாப்பிள, மாப்பிள டேய், நீ போய் பாட்டு பாடு போ. இவனை போய் நம்ம வர்ணிச்சிட்டோமே. ச்சே, முதல்ல இந்த கண்ணை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டணும். சொல்லு மதி. நான் பூந்தி பேசுறேன்ப்பா. என்னடா மதி போன்ல நீ பேசுற? இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுதான் உங்ககிட்ட. அப்படியா? என்ன அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, நாங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்ப அவன் என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? என்ன சுவிட்ச் ஆஃப்னே வருது? என்ன சொல்ல வந்தான்? பையன் சும்மா கூப்பிட மாட்டானே. சார், விளையாட்டில் இது மாதிரி அடி வரதெல்லாம் சகஜம்தான். இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. சிட்டியில் இருக்க பெரிய டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம். சீக்கிரமே சரியாயிருன்னு சொல்லியிருக்காரு. என்ன நல்ல ஃபார்மில் இருந்தான். இந்த நேரத்தில் அடிபட்டு சேர்ந்தா எனக்கு கொஞ்சம் வருத்தம். இது மட்டும் நடக்காம இருந்திருந்தா வர்ற காம்படிஷன்ல நிச்சயமா இவன் தான் ஜெயிப்பான். சார், இது ஒண்ணுதான் போட்டியா? இது காட்டிலும் பெரிய போட்டியில எல்லாம் என் பிள்ளை ஜெயிப்பான் சார். என்ன இப்ப இந்த போட்டியில் கலந்துக்க முடியாம போச்சு. போட்டியில் கலந்துட்டு ஒன்றும் தோக்கலையே. என் பையன் எப்ப வேணாலும் ஜெயிப்பான் சார். அந்த தன்னம்பிக்கை ஊட்டி தான் என் பிள்ளைய வளர்த்துருக்கேன். அப்படியே உசுப்பேத்தி காலை உடச்சு விட்டிய ரெண்டு பேரும். சார், இப்ப காலேஜில் ஸ்டடி லீவ் விட்டுருக்காங்க. நீங்க பேசாம மதிய வீட்டுக்கு கூட்டு போங்களே. ஏன்னா அங்க இருக்கிற சூழல், உங்க அரவணைப்பு, இதனால சீக்கிரமா குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதி, நீ காம்படிஷனை பத்தி ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். வர்ற காம்படிஷன்ல நீ தான் ஜெயிப்ப. ஜெயிக்க வைக்கிற, அதுக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ மாஸ்டர். நீ ஊருக்கு போ. சார், கொஞ்சம் பார்த்து கூட்டு போ. சரிங்க. பூந்தி கூட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன் சார். வரேன்ப்பா. ஓகே மாஸ்டர். டேய், இங்க வர்ற. வீட்டுக்கு போனோம்னா நல்லா கறி குழம்பா சாப்பிட்டு டெய்லி நல்லா என்ஜாய் பண்ணலாம். சும்மா தேவையில்லாத ஏதாச்சும் பேசி கெடுத்து விடாத. அப்பா, நம்ம கிளம்புவோம்ப்பா. என்னங்க,
அப்படியே கறிக்கடைக்கு போய் ஆட்டுக்கால் ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? அதெல்லாம் காலையிலே சொல்லியாச்சுமா. நீ போய் அதை தூக்கி எடுத்து. சரிங்க. எப்பா போலாமா? டேய் என்னடா இது? ரத்தம் வாங்கினா கூடையில வச்சா ஒளியிரும்ல, அதான் வாளி கொண்டு வந்தேன். அதுக்கு இவ்வளவு பெருசா? ஆட்டு தலை இருந்தா அதையும் இதுக்குள்ளே வச்சு அப்படியே கொண்டு வந்துடலாம்ல. டேய் இங்க வா. என்னப்பா? கறி வாங்குறது மறந்துக்கிட்டேன், விருந்துக்கு இல்ல. குடு பைய, நானே போய் வந்துறேன். சும்மா விளையாண்டு இருக்காதீங்க. அங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு, அங்க ரத்தம் தீந்து போயிடும். அப்புறம் கடையா அலைய முடியாது. வரேம்மா. ஏங்க அப்படியே முள்ளு முருங்கை கீரையும் மூங்கி இலையும் கொடுத்து விடுங்க. சரி கொடுத்து விடுறேன். சரி. வெயிலுக்கு முன்னாடி வேலையை முடிச்சு வீடு போய் சேருங்க. மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கத்தான் வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார், மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல இருந்து 3 பொண்ணுங்க நம்ம ஊர் விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்க இங்க வர்றாங்க. அதுக்கு அவங்க தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும், அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் நேசிக்கிற விவசாயத்தை கத்துக்க வர்ற பிள்ளைகளுக்கு இல்லாத இடமா? இந்த பிள்ளைகள்லாம் என் வீட்டிலே தங்கிட்டு போட்டோம். அப்ப ரொம்ப நன்றிங்க, சந்தோஷம். நன்றியெல்லாம் எதுக்குங்க? அப்ப சொல்லுங்க, நான் உங்க விலாசத்தை கொடுத்து அனுப்பிச்சு கொடுத்து விடுங்க. வரேங்க. சரி வாங்க. மா, என்னடி? துண்டு எடுத்துட்டு வர மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்துட்டு வா. இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் துண்டு வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. டேய் பூந்தி, மெதுவாடா. ஏன்டா இப்படி மூச்சரிக்க ஓடி வந்து நிக்கிற? சூப் ஆறிடுச்சுனா? இவன் ஒருத்தன். இந்தா சூப் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டு போய் மதிக்கிட்ட கொடு. டேய் பாத்து சூடா இருக்குடா, கையில கீழ கொட்டிக்க போற. ஏய் வரேன்டி இரு. என்ன வாசம்? ஏதோ ஊத்துறது. மாப்ள சூப் ரெடி. இந்த மாப்ள இது உனக்கு, இது எனக்கு. ஓப்ப முடியும். என்ன வாசமா இருக்கு? என்ன மதி, எப்படி இருக்கா? மண்டோடு இது என்ன சூப்பா? சூப் எடுத்துக்கா. ஏன் சூப் எடுத்து நீ குடிச்சிட்டு இருக்க? கொஞ்சம் டீசன்சி இல்லாம. நமக்கு சூப் சொல்லு. மாப்ள அவனுக்கு ஒரு சூப் கொடுத்துறா. சூப் இல்ல, எடுத்து வாப்பா. இல்லங்க தீந்து போய் எடுத்துட்டு வா பண்றேன். நான் தீந்துச்சுனா விட மாட்டேன். போப்பா. ஏய் அடிப்பான்டா, பாத்துட்டு போயா போயா. ஹலோ எடுத்துட்டு வரேங்க. இருங்க, மேல நான் கை வச்சிட்டேன். எடுத்துட்டு வருவோம்ல. அப்புறம் மாப்ள யார் மாப்ள இந்த கிறுக்கு பைய? காலேஜ் ஃப்ரெண்ட்ரா, என்ன பண்றது? காலேஜ் ஃப்ரெண்ட்னா இப்படியே கிறுக்கா இருப்பான். அப்படினா மாப்ள நீ இன்னும் ஒருத்தன் எக்ஸ்ட்ரா இருக்கேன். சூப் குடுக்காம எங்கடா போற? இல்ல ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருக்காரு, எனக்கு பத்தாதுல. அதான் ஏன் நான் குடிக்க கூடாதா? குடுறா பிரதர். என்னங்க எனக்கு வந்துங்க. என்னடா பிரதர் அவள கூட நான் குடிக்க வேணாமா? குடி. உன்னை யார குடிக்க வேணாம்னு சொல்றது? ஹலோ என்னங்க முறைச்சிட்டு பேசுறீங்க? முறைச்சா என்னடா செய்வ? ஒண்ணும் இல்லங்க. அப்ப மூடிட்டு போடா வெளிய. போடான்ற உன்னை அறுத்துருவான். போ போ. என்னடா நிக்கிற? ஏய் போடான்னு சொல்லிட்டு இருக்க, நின்னுட்டு இருக்க. நல்லா இருக்கல. இந்தாங்க உங்களுக்காக தனியா எடுத்து வச்சேன், இல்லனா இதுவும் தீந்திருக்கும். சாப்பிடுங்க. இப்போதைக்கு இவங்க 2 பேரும் வர மாதிரி தெரியல. இருக்கிற சூப்பெல்லாம் இவங்களே குடிச்சிருவா போலயே. அங்க போனா அவங்க அடிக்க வராங்க. ஏன்டா? ஏன் காலையில கடைக்கு போய் நான் தானே வாங்கிட்டு வந்தேன். சரிடா சூப்பை நீங்களே குடிங்கடா. ஆனா மதியம் கறி சோறு சாப்பிடும் போது எவனாவது சண்டை போடுங்க. அதுக்கப்புறம் உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா. நல்லா இருக்குடா. சரியா போயிட்டு இருந்த எங்க வாழ்க்கையில தப்பா நுழைஞ்சவங்க தான் இந்த 4 பேர். சின்ன வயசுல செஞ்ச தப்புக்கு சீர்திருத்த பள்ளியில தண்டனை அனுபவிச்சுட்டு இப்பதான் வெளியில வந்திருக்கானுங்க. இந்த 4 பேரை தவிர மற்றவங்க எல்லாருமே இவங்க பார்வைக்கு தப்பானவங்க தான். இவங்க மனசுல தோன்றது மட்டுமே சரின்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அடுத்தவங்க கிட்ட இருக்க காசையும் அடுத்தவங்க வீட்டுல இருக்க பொண்ணையும் அடைய குறியா இருப்பானுங்க.
ஏன் மச்சி உனக்கு உங்க அம்மா அப்பா ஞாபகம் வருமா? என்ன மச்சான் திடீர்னு இப்படி கேட்குற? சும்மா தான் கேட்குறேன், சொல்லு. எப்பெல்லாம் ரோட்ல பண்ணுதோ அப்போ ஞாபகம் வரும். உண்மைதான் மச்சி. இவங்க 2 பேரும் இருட்டில் பண்ண தப்புக்கு நம்மளே ஏமாத்தி ரோட அலைய விட்டாங்களே. இதனால இந்த பருப்புங்களாம் நம்மளே கேவலமா பார்க்குறானுங்க. அவனுங்கள போய் நாயோட சேர்த்து பேசுற தப்பு மச்சி. நம்மளை தப்பா பார்த்து அவனும் நிம்மதியாவே இருக்கக்கூடாது. நமக்கு நம்ம தான் ராஜா. சரியா? வா வாங்கடா. ஏய் விலகுப்பா. குமாரியா ஏ கருப்பு, என்ன இது? யார் இவன்னு உனக்கு தெரியுதா? யாருன்னு ஒன்றும் புலப்படலையே. ஏதோ வெளியூர்கார மாதிரி தெரியுது. ஏ கொல்கட்டை, உனக்கு ஏதாவது தெரியுமா? அவனுக்குன்னே தெரிய போகுது ஊர் சுத்தி பயலுக்கு. மாமா, ராத்திரி படம் பார்த்துட்டு இந்த பக்கம் தான் வந்தேன். அப்ப யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கும். அப்ப இது போலீஸ் கேஸ். ஸ்டேஷன் போய் தகவல் சொல்லிடுறோம். சார் சார், யாரும்மா நீங்க? துரைபாண்டி சார் இருக்காங்களாம்மா? அவங்க வீட்ல இல்லையம்மா. நீங்க யாரு? நாங்க மதுரை அக்ரிகல்ச்சரல் காலேஜ்ல இருந்து வரோம். ஓ, நீங்க தானம்மா அது? காலையில வெள்ளன வாரதா சொல்லியிருந்தாரு. ஏம்மா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? அது பஸ் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரமா உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தாரு. இப்பதான் ஒரு அவசர வேலையா வெளியில போனாரு. பரவாயில்லம்மா, நீங்க உள்ளர வாங்க. வாங்கம்மா, வாங்க உள்ளர வாங்க. ஏ தீபு, தீபுமா வெளியில வாடி. என்னம்மா? ஏய், அப்பா சொன்னாருல்ல, அவங்க எல்லாம் வந்திருக்காங்க பாரு. மேல இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு போ. வாங்க. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்கம்மா, சாப்பிடலாம். சரிங்க ஆண்டி. அம்மா, யாருமா அவங்களா? ஏதோ காலேஜ் பிள்ளைகடா. நம்ம வீட்டுல தான் ஒரு வாரம் தங்க போகுதுங்களா. டேய், நீயும் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். நீ போ, நான் வரேன். ஓஹோ, காலேஜ் பிள்ளைகளா? பார்த்துக்கிறேன். யாரு விடுங்க, புதுசா இருக்காது. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லயே இருக்கா? அவ யாரு? மாப்பிள, இப்போதைக்கு தேவையில்லாம எனக்கு இந்த நேரத்துல வயல்வெளி கூட்டு வந்திருக்க. இந்த நொண்டிக்கால வச்சுக்கிட்டு உன்னை வயல்வெளி கூட்டி வராம விண்வெளிக்கா கூட்டி போவாங்க. ஒரு தோட்டத்துல பூன்னு ஒண்ணு இருந்தா அதை தேடி வண்டு கொய் 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 கொய்ன்னு வந்து அதுல உட்காந்து அந்த பூல உள்ள தேனை உறிஞ்சு குடிச்சாதான் அந்த பூவுக்கு மரியாதை, அந்த வண்டுக்கும் மரியாதை. இதுல பூ யாரு, வண்டு யாரு? இந்த வண்டுனா கருப்பா இருக்குமே. இல்லடா மாப்ள, கொஞ்சம் கலரா தான் இருக்கேன். சரி, பூ எங்க? பூ அது தானா வராது. நான் பாட்டு பாடினா தான் வரும். பூக்களே யாத்தி சற்று ஓய் வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து. ரெண்டாவது பூவை பார்த்தா இவன் நெஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருவானே. சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, நம்ம என்னடா விழுந்துட்டேன். இனி பாட்டு பாட ஆரம்பிச்சிருவானே.
யாருன்னு தேடினே அவ யாருன்னு சொல்லல எனக்குள்ள வந்துட்டா இன்னமும் போகல அவ ஊரு பேருது எதுவுமே கேட்கல அவ நினைப்பே போதுமே வேற எதுவும் தோணல கண்டு பேச்சு என்ன கரைச்சுத்தான் போகிறாளே கண்டு போல என்ன கட்டி போட்டு போகிறா செல்வண்டு போல கண்ணில் கதை சொல்லி போகிறாளே குல் தந்து பொண்ணு என்ன அள்ளி தள்ளி போகிறாள் ஊரு மறந்துடுச்சு பசி தூக்கம் எல்லாம் தொலைஞ்சிடுச்சு அவ யாரு என்ன தெரிஞ்சிடுச்சு அவளால வாழ்க்கை திரும்பிடுச்சு அழகால என்ன கவுத்து புட்டா கரும்பால போல அரைச்சு புட்டா மழை போல நெஞ்ச நினைச்சு புட்டா மறு ஜென்மதானே தந்து புட்டா அவ யாருன்னு தேடினே அவ யாருன்னு சொல்லல எனக்குள்ள வந்துட்டா என்னமோ போகல அலமாரி போல நெஞ்சில் அலைப்பாயும் ஆசைய அடுக்காக வச்சிருந்தேன் ஒரு ஓரத்தில் சரமாரி நீயும் வந்து மனசுக்குள் புகுந்து கொண்டு கலச்சிட்டு போனியடி வெகு தூரத்தில் நீ யாரடி பதில் கூறடி போதுமே என்னாரடி உன் காலடி சேருமே அடி என்னடி உன் புன்னகை போதுமே இந்த பூமியை தாண்டி காண்களும் வாரத்தில் போதுமே என் பேரு ஊரு மறந்துடுச்சு பசி தூக்கம் எல்லாம் தொலைஞ்சிடுச்சு அவ யாரு என்ன தெரிஞ்சிடுச்சு அவளால வாழ்க்கை திரும்பிடுச்சு அழகால என்ன கவுத்து புட்டா கரும்பால போல அரைச்சு புட்டா மழை போல நெஞ்ச நினைச்சு புட்டா மறு ஜென்மதானே தந்து புட்டா கண்ணில் ஒரு தூசி பட்டா கலங்கித்தான் போறவனாதான் கண்ணுக்குள்ள ஊசி வச்சா ரசிச்சேனே நான் வெத்தலையா என்ன கொஞ்சம் தெத்து பல்லு சிக்கில் வச்ச மென்னு தின்னு வச்சா சிரிச்சேனே நான் நீ வேணுண்டி அடி என்னவோ தோணுதே அது போதுண்டி என் வாழ்க்கையே மாறுதே அதை சொல்லடி என் நெஞ்சமும் இயங்குதே நீ நினைவிலே நீங்கும் நாள் என் நினைவு நாளாகுமே என் பேரு ஊரு மறந்துடுச்சு பசி தூக்கம் எல்லாம் தொலைஞ்சிடுச்சு அவ யாரு என்ன தெரிஞ்சிடுச்சு அவளால வாழ்க்கை திரும்பிடுச்சு அழகால என்ன கவுத்து புட்டா கரும்பால போல அரைச்சு புட்டா மழை போல நெஞ்ச நினைச்சு புட்டா மறு ஜென்மதானே தந்து புட்டா ஊரு மறந்துடுச்சு அவ யாரு எல்லாம் தொலைஞ்சிடுச்சு அவ யாரு என்ன தெரிஞ்சிடுச்சு அவளால வாழ்க்கை திரும்பிடுச்சு அழகால என்ன கவுத்து புட்டா கரும்பால போல அரைச்சு புட்டா மழை போல நெஞ்ச நினைச்சு புட்டா மறு ஜென்மதானே தந்து புட்டா ஏன்பா துறப்பாண்டி செத்தது யாரு எவருன்னு தெரிஞ்சதா எல்லாம் விசாரிச்சேன்ப்பா அவன் இந்த ஓடப்பட்டி முத்தமையன் சரவணையா அவன் ஏன்பா இங்க வந்து செத்தேன் அவன் ஒரு குடிகாரையா அவன் 3 நாளா வீட்டை விட்டு போய் எங்கேயோ குடிச்சு விட்டு இங்க வந்து செத்து கிடைக்கான் அவன் ஒரு விளங்காதவைய என்ன மாமா அப்படி சொல்லிவிட்டிய அவனை அப்படி விட்டுற முடியுமா சாகரவன் எல்லாம் கோயில் முன்னாடி தான் சாகுறான் ஏன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் ஒருத்தன் கோயில் முன்னாடி செத்தான் அதை லேசா விட்டோம் இப்ப அதே மாதிரி செத்து கிடந்தா அதை எப்படி விட்டுற முடியும் அது என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் மாமா பங்காளி இப்ப அதுக்கு என்ன செய்யணும்ன்ற 10 வருஷமா ஆத்தாவை கும்பிடாதனாலதான் இப்படி நடக்குது போல தெரியுது
இப்படியே விட்டா ஊருக்குள்ள இன்னும் என்னென்ன நடக்கும்னே தெரியாது. வாங்க போய் எல்லாரும் சேர்ந்து சாமியை கும்பிட்டுருவோம். என்னப்பா துரபாண்டி, நீ என்ன சொல்ற? அட எனக்கும் சாமி ஒண்ணு ஆசையா. நாமளா பேசி என்ன பிரயோஜனம்? இந்த சின்னமனூர்காரங்க ஒத்து வர மாட்டாங்கல்ல. இந்த கோயில்ல நமக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவங்க பழசெல்லாம் மனசுல நினைச்சிட்டு எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. நடக்கிற வேலையை பாருங்கப்பா, இதெல்லாம் நடக்காது. நடக்காது நடக்காது. ஏதோ நாலு சல்லி பையனால வந்த பிரச்சனை அதை இன்னும் மனசு விட்டு நினைச்சுக்கிட்டாங்க. அந்த ஊருக்கு நம்ம ஊருக்கு நிறைய சம்பந்த தாடி நடந்திருக்குங்க. ஏமாலாம் கட்டி கொடுத்துருக்கேன். அந்த உட்காந்து ராசு அவமானுக்கு அங்கே சம்மந்தம் பண்ணிருக்கு. இவ்வளவு ஏன் உன் சம்சாரம் சிவகாமி அந்த ஊர் தானே, அங்க நாலு பெரிய மனுஷங்கள்ல பேசி நல்லா முடிவு முடியுமியா. அவங்க நம்ம ஊருக்கு சம்பந்தம் பண்ண மட்டும் தான் வருவாங்க, சாமி கும்பிட வர மாட்டாங்களோ. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். அந்த ஊர் பிரசிடென்ட் மர்மம் தானே, உங்களுக்கு தெரியுமில. சரிப்பா துரபாண்டி, இதுக்கு ஓ முடிவு என்ன? எல்லாருக்கும் இதுதான் விருப்பம்னா நானும் சாமி கும்பிட ஒத்துக்கிறேன். வாங்க நடக்கிறத பாப்போம். கருப்பு, நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே? வாங்க நான் பேசி முடிச்சுக்கிறேன் மாப்ள. நீ ஆக வேண்டியதை பாரு. வாங்கப்பா கிளம்பு கிளம்பு. நல்லா பக்ரீத்துக்கு ஆடு வளர்க்குற மாதிரி பஞ்சாயத்துக்குன்னே மீசையை வளர்த்துறாங்க. என்ன மாப்பிள சப்புன்னு முடிச்சு விட்டாங்க. வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு முடிக்க சொல்லவா? செம காமெடி. காணத்தோடா கோவம். சீரியஸா சொல்றேன். ஹாய். ஹாய். என்னது கண்டுக்கவே மாட்டேங்கிறா? சரி, ஓபன் பண்ணிட வேண்டியதான். ஹாய் 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 ஹாய். ஒர்க் அவுட் ஆகுது. நான் உட்காரலாமா? நான் உட்காந்துக்கிறேன். தெரியும் நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்கன்னு. என்னங்க படம் வரைஞ்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, பட்டம் விட்டுட்டு இருக்கேன். ஓ, பட்டம் வர்றீங்களா? விடுங்க விடுங்க விடுங்க. எங்க தனியாவா வர்றீங்க? என்னது? அது இல்லைங்க, என்ன என்ன ஞாபகம் இல்லையா? என்ன பார்த்தா ஞாபகம் மருதி கேஸ் மாதிரி தெரியுதா? ஐயோ இல்லைங்க, அன்னைக்கு ஒரு நாள் கழுத்து செயின் திருட நீங்க நானு. புரியல. இல்லைங்க, அது வந்து தோ வந்துட்டேன்டி. ஆமா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? எங்க நீங்க கிளம்பு. பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க. என்ன உங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையா? இல்லைங்க, சத்தியமா ஞாபகம் இல்ல. அப்ப சரி, கிளம்பு கிளம்பு. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். சரிங்க அம்மனி, கிளம்பு. உண்மையிலே தெரியலையா இல்ல நடிக்கிறாளா? ஏன் அப்படி இருக்கா? இன்னும் எவ்வளவு நாள்டா இங்கே அடைஞ்சு கிடக்குறது? இதுக்கு பேசாம ஜெயிலே இருந்துக்கலாம்டா. டேய், அதான் நம்மள அங்கிருந்து அடிச்சு துரத்திட்டாங்கல்ல, அதுல எதுனா பெருசா பண்ணிருக்கோம் மச்சி. நம்ம பண்ணதெல்லாம் பத்தாதுடா. ஏண்டா கொலைய விடவாடா? டேய், நீ ஒன்றும் கவலைப்படாத மச்சி, நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம சந்தோஷமா இருக்கிறத எவனாலையும் தடுக்க முடியாது, சரியா? அதெல்லாம் சரி. எங்க எப்படி மச்சான்? பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த பஸ்ல ஒரு போஸ்டர் பார்த்தேன்டா. தேனி பக்கத்துல ஏதோ கோயில் திருவிழா நடக்குதாம். அங்க செம்ம கூட்டம் வரும், போனா ஜாலியா இருக்கலாம். என்ன சொல்ற? எந்த ஊர் சொன்ன? தேனி பக்கத்துல அலி நகரம்.
உன அதை இடந்து பார்க்கவே முடியல. நான் ரோசா பூ பண்ணிக்கிறேன். அவளும் ஏதோ பார்க்குறா. ஏதோ சொல்ல ஓகே, இப்படி தான் கரெக்ட் பண்ணுமா? ஓகே, நான் வரேன். ஹாய் லட்டு. என்ன? ஏய் நின்றி. ஹேய் என்னடா? லவ். என்னது? லவ் லவ் லவ். இது என்ன ரூம்? பாத்ரூம். அத்தடி வை சிப்ப. அப்புறம் பெருசு அந்த அள்ளி நகரத்துக்கார கூட மாதிரி ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? மாமே மச்சன் அங்காளி பங்காளின்னு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிடுவீங்க. அப்ப அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கலவரத்தை மறந்துட்டீங்க. அந்த திருவிழால தான் என் அப்பனை நான் பறி கொடுத்தேன். அதை நீங்க மறந்துடலாமையா? நான் நாம இருக்க மாட்டேன். ஏலே மருது, உங்க அப்பா செத்ததுக்கு இவங்க காரணம் இல்லடா. ஏன்டா புரியாம பேசுற? வாயா நொட்டி, உன் இஷ்டத்துக்கு சௌரியத்துக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பீங்க. உங்க கூட கோயிலுக்கு வந்து பட்டைய போட்டு மணி எடுத்து ஆட்டணும்னு நினைச்சீங்களா? இந்த கோயில் திருவிழா அள்ளி நகரத்துல ஒரு இலவருன்னு சொல்லிட்டு போக தானே வந்தேன். சரத்து பட்டியல் நான் யாருன்னு காட்டுறேன். இவ யாரியா? அவங்க அப்பன மாதிரியே லூசு பேரா இருக்கேன். மதி, டேய் மதி. என்னம்மா? டேய் மதி, இந்த புள்ளைங்களுக்கு ஏதோ பிரிண்ட் எடுக்கணுமா? நீ கொஞ்சம் அதை வாங்கிட்டு போய் எடுத்து கொடுற. இல்ல ஆண்டி, எது எடுக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும். சோ நாங்க தான் போகணும். ஓ அப்படியா? அப்ப சரி, நீ. அம்மா, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. நானும் பூந்தி ஒரு முக்கியமான வேலைக்காக இப்ப வெளியே போயிட்டு இருக்கோம்மா. யாரு அந்த பூந்தியா? ஆமா. காலங்காத்தால பல்ல கூட விளக்காம காப்பியை குடிச்சு தூங்கிட்டு இருக்கான். அவன போய் டேய், தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்னடா உங்களுக்கு முக்கியமான மீட்டிங்? வீட்டுல வேலை வெட்டி இல்லாம வெட்டியா தானே கிடக்குறீங்க. போடா போய் அந்த பிள்ளைங்களுக்கு அது ஏதோ பிரிண்ட்னு கூட சொல்லிச்சுங்களே, போய் அதை எடுத்து கொடு. போடா, அவன் கூட்டிட்டு போவான். போங்கம்மா. ஓகே. ஹலோ கேர்ள்ஸ், இந்த வண்டியில ட்ரிபிள்ஸ்லாம் ஏத்த முடியாது. என்னடி பண்றது? ஒன்லி டபுள்ஸ். அதனால யாராவது ஒருத்தர் வாங்க. நீ போடி. போ 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 சொல்றேன். ஹலோ, எனக்கு லேட் ஆகுது. யாராவது ஒருத்தர் வாங்க. போடி போடி போ சொல்றேன். போ போச்சு போடி வா. போ போயிட்டு வாடி. லவ்வர் பின்னாடி தான் கண்ணு தெரியாத உனக்கு? எடியா வண்டியா? ஆளும் கண்ணாடியும் பாரு. அண்ணா போகடா. போடா, இன்னும் தள்ளி போ. யோ, யார் அது? ஏன் நேரத்துல என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? யோ, அந்த நிலத்துக்கார நிக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளியா? ஏன் நிலத்துக்குள்ள நின்னுகிட்டு யார்கிட்ட போய் கேட்க சொல்ற? ஏன்டா உனக்கு அதுக்குள்ள கால் வலிச்சிருச்சா? சரி சரி, அங்கனுக்குள்ள ஒரு கல்ல ஊனிட்டு வா. யோ, யார் நீ? ஏன் இடத்துக்குள்ள அளந்துட்டு இருக்கீங்க? ஏய், அளக்கிறதுக்கு முன்னாடி தான் ஓ இடம், அளந்ததுக்கு அப்புறம் அது அண்ணன் இடம். போடா. ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? கேக்குறதுக்கு ஆளுன்னு ரவுடித்தனம் பண்றீங்களா? என்னடா எவன் வந்து என்ன பண்ணுவான்? போ, எவனை வேணாலும் கூட்டிட்டு வா போ. ஏய், என்ன முறைக்கிற? போடா. எவன் நேரம் ஆத்துவா? மதி, அங்க ராமசாமி வேலை பிரச்சனை. உங்க அப்பா அங்க நின்னுட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? ஏதோ நிலத்தாராப்பா. நீ ஒழுங்கு மரியாதையா
உங்க ஆளுகளை கூப்பிட்டுட்டு உடனே கிளம்பு. அத நீ சொல்லக்கூடாது, பத்திரம் சொல்லட்டும்னே. பத்திரம் சொல்லுமா? நீ எத்தனை போலி பத்திரம் தயார் பண்ணிருப்ப, எத்தனை பேர் பொழப்புல மண்ணெளி போட்டு போன எனக்கு நல்லா தெரியும். இனி அவ்வளவுதான்டா உனக்கு மரியாதை. கிளம்பு. இல்லன்னா என்ன பண்ணுவ? ஏய், நீ இங்க இருக்க மாட்ட. அவனுக்கு ஏன் கையால சாவு. கை வச்சு பாடுறான். குடும்பத்தையே கருவறுக்காம அப்பா மேலே என் அப்பாவோட நியாயத்துக்கும் நேர்மைக்கும் கிடைச்ச பரிசு தான் இத்தனை எதிரிங்க. என் அப்பாவை எதிர்த்தவனை தட்டி கேட்டதுனால என் அப்பா ஏன் மேலேயும் கோவப்பட்டார். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்பல எதுவும் எடுத்து பேசாத. என்னங்க என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உன் பையன் எங்கடி நான் சொல்ற பேச்சை கேட்டான்? டேய் மதி, என்னடா ஆச்சு? இல்லம்மா, அப்பாவே ஒருத்தன் கை வாங்குறான். ஊருக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும்டா. அத்தனை பிரச்சனைக்கு அடின்னு இறங்கிட்டா வாழ்நாள் முழுக்க கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டி இருக்கும். ஆமா, உனக்கு எப்படி இந்த கை நீட்டு பழக்கம் வந்துச்சு? ஏன் எங்களுக்கு அடிதடி பண்ண தெரியாதா? என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கேன், அதுக்குள்ள கை நீட்டு நீ? இல்லப்பா, அவன் உங்க மேலேயே கை வச்சு தள்ளுறான்ப்பா. அதை பார்த்துட்டு எப்படிப்பா என்னால சும்மா இருக்க முடியும்? அவங்க சல்லி பையடா, அவங்க பொழப்ப இதுதான். உனக்கு வேலை படிக்கிறது மட்டும்தான். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் உன்னை வெளியூர்ல போய் படிக்க வச்சேன். அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு இந்த அப்பாவால தாங்க முடியாதா? அம்மா சொல்லுங்கம்மா, நான் ஒண்ணுமே பண்ணலமா. அம்மா என்ன நம்புங்கம்மா. கால் சரியாயிடுச்சுல, உடனே நீ காலேஜ் கிளம்பு, இங்க இருக்க வேண்டாம். ராத்திரி எங்கடா போயிருந்தீங்க? ராத்திரி அங்க பேசிட்டு அந்த காலேஜ் பிள்ளை எல்லாம் வருது. அங்கிள், நாங்க வந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சது அங்கிள். அடுத்த வாரம் காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. நாங்க ஊருக்கு கிளம்புறோம் அங்கிள். ஊருக்கா? என்னம்மா அதுக்குள்ளார கிளம்புறேன்னு சொல்றீங்க? என்னங்க, இன்னும் 2 நாள்ல திருவிழா வருது. பிள்ளைங்களா இருந்து திருவிழாவை பார்த்துட்டு போட்டுமே. ஆமாப்பா, இருந்து திருவிழா பாட்டு சாமி விட்டு போங்களேன். என்னடி? ஓகேடி. ஓகே. அப்பா, அப்ப நாங்க எல்லாரும் இங்கே இருந்து திருவிழாவை கொண்டாடிட்டு முடிக்கலாம். பத்த முடியலையே. ஆலையில சோலையில அள்ளி நகரத்து சந்தையில எட்டுப்பட்டி ஊரு சனம் மாரியம்மன் கோவிலில
ஒன்னாக கூடும்போது கலகட்டும் எங்க ஊரே. அறத்தி காட்டே சூடத்தை நீட்டே எங்கூர் பெருமைக்கு எடுடா பாட்டே. வீரத்தை பூட்டு விளையாடி காட்டு நம்மூரு சொந்தம் எல்லாம் கொழுத்து வேட்டு. அத்தாடி வேகுதே கறி குழம்பு அத பரிமாறி போகுதே மறி கொழுந்து. பலவாடு இலையோட செம விருந்து நீ கடவாயில் கட்டிச்சுக்க நல்ல எலும்பு. அங்காளி பங்காளி எல்லாரும் ஒன்றாடி அறத்தி காட்டே சூடத்தை நீட்டு எங்கூர் பெருமைக்கு எடுடா பாட்டு. வீரத்தை பூட்டு விளையாடி காட்டு நம்மூரு சொந்தம் எல்லாம் கொழுத்து வேட்டு. அத்தாடி வேகுதே பரிமாறி போகுதே பலவாடு இலையோட செம விருந்து நீ கடவாயில் கட்டிச்சுக்க நல்ல எலும்பு. செலம்பாட்டம் மயிலாட்டம் மயிலாட்டம் தப்பாட்டம் தள்ளாட்டம் ஆடிடுவோம். கிழவட்டு திமிருக்கும் கண்டட்டு சிரிப்புக்கும் இங்கேதான் கொண்டாட்டம் கூடிடுவோம். வாடா வாடா கோலி சோடா உடச்சுத்தான் கும்மாளம் நான் போடுவோம். காட்டே சூடத்தை நீட்டே எங்கூர் பெருமைக்கு எளிதா பாட்டு. அறத்தி காட்டே சூடத்தை நீட்டு எங்கூர் பெருமைக்கு எளிதா பாட்டு. பட்டி அம்மா பட்டி ஊர் பொண்ணுங்க வருது பசல கட்டி. வெள்ள குட்டி சிறு வெள்ள கட்டி அட எல்லாமே வருது பார் வருத கட்டி. கட்டி நீ என்ன கட்டி உன் வேலைய கட்டாத பல்லு கட்டி. மேளம் கொட்டி ஒரு தாளம் கொட்டி என பொண்டாட்டி ஆக்கிக்க தானே கட்டி. கோழி நீ தாண்டி பஞ்சாரம் நான் தாண்டி பறக்காம ஒன்னதான் பொத்திக்குவேன். ஓட்டாங்கி நீ தாண்டா நாரங்கி நான் தாண்டா நீ வர்ற நேரத்தில் சத்திக்குவேன். மலை வெட்டி மலை சுடத்தான் இப்போது நாம் ஆடுவோம். அறத்தி காட்டே சூடத்தை நீட்டே எங்கூர் பெருமைக்கு எடுடா பாட்டே. வீரத்தை பூட்டு விளையாடி காட்டு நம்மூரு சொந்தம் எல்லாம் கொழுத்து வேட்டு. அத்தாடி வேகுதே கறி குழம்பு அத பரிமாறி போகுதே மறி கொழுந்து. பலவாட இலையோட செம விருந்து நீ கடவாயில் கட்டிச்சுக்க நல்ல எலும்பு. அட அங்காளி பங்காளி எல்லாரும் ஒன்றாடி அறத்தி காட்டே சூடத்தை நீட்டே அறத்தி காட்டே
பண்ண தெரியல. ஏய் செத்துட்டாடா. பூங்குடி பூங்குடி. ஏய் யாரோ வந்துட்டாங்கடா. ஏய் என்னன்னு பாருங்க. ஏய் பூங்குடிக்கு என்னாச்சு? கதவே திறக்க மாட்டேங்கிறா. கதவு உடைங்க. ஏய் பூங்குடி நாங்க கூப்பிடுறது கேக்குதா இல்லையாடி? ஏய் பூங்குடி என்னடி ஆச்சு உனக்கு? பூங்குடி இது யாரா? ஏய் ஐயோ பூங்குடி பூங்குடி. ஏய் எந்திரி. ஐயோ வாங்களே சீக்கிரம். இவளை வந்து பாருங்க. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ பூங்குடி. ஏய் அம்மாடி. எங்கடா அவன்? இங்கிருந்து ஊத்துட்டு போயிட்டாங்கண்ணே. அவனை கொல்லாமல விட்டீங்க? அவனை அடிச்சு சாவடியில் வச்சிருக்காங்கண்ணே. சாவடியில் வச்சிருக்கீங்களா? அவனை டேய் அவன் எந்த ஊருக்காரன் எவன் என்ன ஏதாவது விவரம் தெரிஞ்சா? அவன் எந்த ஊருக்காரனா இருந்தா நமக்கு என்னண்ணே? நம்ம ஊருக்கார பிள்ளை தொட்டிருக்கான். அவனை சும்மா வர்றதா? டேய் நிறுத்துங்கடா. கொல்கட்டை அவன் என்ன நான் பாரு. சித்தப்பா செத்து போயிட்டான் சித்தப்பா. என்னது செத்து போயிட்டானா? இத்தனை வருஷம் கழிச்சு சாமி கும்பிட்றோம். இந்த நேரத்தில் இப்படி நடந்து போச்சு. இப்போ என்னென்ன பண்றது? கொல்கட்டை இன்ஸ்பெக்டர் மாதேஷ் போன் போடு. ஹலோ தம்பி மாதேஷா? என்ன சித்தப்பா என்னாச்சு? இந்த பையன் எந்த ஊருக்காரன் எதுவும் விவரம் தெரியல. நம்ம ஊர் பொண்ணுகிட்ட தப்பா நடக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு செத்து போச்சு. அந்த கோவத்தில் எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சு கொன்னுட்டாங்க. நம்ம ஊர் திருவிழாவுக்கு பல ஊர்ல இருந்து வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா பிரச்சனை பெருசாயிடும். அதுதான் உன்னை கூப்பிட்டு வர சொன்னேன். விடுங்க சித்தப்பா. யூனிஃபார்ம் போடலன்னா நானே இதை பண்ணியிருப்பேன். இதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் இங்கிருந்து கிளம்புங்க. சொல்கிறல எல்லாரும் கிளம்புங்க. போங்க போங்க. இனிமேல் அதை காணா படம் ஆக்கிடுவாங்க. வாயா போகலாம். ஹலோ ஊர்க்காரங்க சேர்ந்து கொன்னு புதைச்ச அவன் ஃப்ரெண்டோட உடம்ப தேடி தேடி அலைஞ்சான். அவன் ஃப்ரெண்டோட சாவுக்கு எங்க அப்பா தான் காரணம்னு அவன் மனசுல தப்பான பதிவு ரொம்ப ஆழமா பதிஞ்சது. பழிவாங்கிற எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவன் ஃப்ரெண்டோட உடம்ப தேடி தேடி அலைஞ்சான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசும் செயலும் சைக்கோத்தனமா மாற ஆரம்பிச்சது. பாபா பாபா எங்கடா இருக்க? எனக்கு நீ ஈஸியா தான் வேணாம். பேசி பேசி கரெக்ட். டேய் மாப்பிள என்னடா கிளம்பிட்டாளுங்க? ஓ எங்க ஊரு திருவிழாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாப்பிள படிக்கிற பிள்ளைங்களா இருப்பாங்க போல, அதான் இவ்வளவு வேகமா கிளம்பி போறாளுங்க. ஏய் மாப்பிள நாமளும் அவங்க கூட கிளம்பி போலாமா? மாப்பிள ஆம்பளையால மட்டும் தான்டா என் மனசை கரெக்டா புரிஞ்சுக்கிற முடியுது. தூக்குடா லக்கேஜ். டேய் அது ஏறுடா. நீங்க ஓகே போனது ஃபோன் பண்ணுங்க. Yeah, make a way. Yeah,
way, yeah. அடுத்த வாட்டி வரும்போது உங்க அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா எல்லாரும் ஊருக்கு போறாடி செல்லக்குடி. என்னடா அது? நீங்க ரெண்டு பேரும் பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டீங்க? அதான் ஏற்கனவே சொன்னோம்லமா, திருவிழா முடிஞ்சா எல்லாரும் சேர்ந்து கிளம்புறோம்னு. பொம்பளை புள்ளைகளை தனியா அனுப்ப முடியுமா? அட பாவி. பாத்தீங்களாம்மா? ஏமா அப்பா எங்க காணோம்? இல்லப்பா, அப்பா ஏதோ முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காரு. நீங்க ஊருக்கு பத்திரமா போயிட்டு வாங்க. அப்பா வந்ததும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். சரியா? சரிம்மா. பண்ண சொல்லுங்கம்மா. சரிப்பா. வரவா. கூட நான் தூக்குறேன். சரி, ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ உன் கரிசி பேச்சு கூட கொண்டு வரேன். தர மாட்டியா? ஒண்ணுதான். இந்த பார்வைக்கு என்னடி அர்த்தம்? சரிம்மா, போயிட்டு வரேன். நீ உள்ள போடு. மாப்பிள்ள, நீ டிரைவர் பக்கத்துல உட்காரு, நான் பின்னாடி உட்காந்து வரேன். நீ எதுக்கு பின்னாடி உட்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும்ல, மூடிட்டு வந்து உட்காரு. டேய், சேட்டை எதுவும் பண்ணாம நீ மூடிட்டு உட்காரு. நாங்க மூடிட்டு உட்கார்றோம், நீங்க வாங்க. நான் டிரைவர் என்ன நல்லா லவ் சாங்கா போடுனேன். லட்டுக்கு லவ் வரணும். செருப்பு தான். பை மம்மி. உனக்கு கருப்பு கம்மல் போட்டா நல்லா இருக்கும்ல? ஏய், நான் பொம்பளையா கம்மல் போட சொல்றா? உனக்கு பிளாக் கம்மல் ரொம்ப அழகா இருக்கு. இந்த கம்மலா? ஓ, அப்படி போகுதா கணக்கு? என்ன பண்ற? ஆஹா, ஊதுறேன், முடி பறக்குது. நம்மள ஊத வேண்டியதான். என்னடி இவ்வளவு கேவலமா நாறுது? நம்மளுக்கே நாறுதே. அத்தாடி. டிரைவர் அண்ணே, இந்த விண்டோ கொஞ்சம் இறக்கி விடுங்க. விசவாய்வு தாக்கிரும் போல இருக்கு. என்னடா இவன் ஊதுனா மணக்குது, நம்ம ஊதுனா நாறு. சீக்கிரம் இறக்குங்க, மயக்கம் வருது. ஒரே பஸ்ல நான் பல்லவலறா. அப்புறம் ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி தான் இருக்கு? அதுக்கு டெய்லி விளக்கணும்டா. வருமோ வாய்க்குள்ள இருந்தா. சரி விடு, ஓர பண்ணாத. நீ ஊதுனா ஓனாத்த என்னன்னு தெரியும். அண்ணே, ஒரு நல்ல பாட்டா பொண்ணே. சுந்தரி கண்ணால் ஒரு தேடி சொல்லடி இந்த இடம் தான். நிறுத்துங்க. பேக் எடுறி, பாத்து இறங்கு. ஏய், பூந்தி பாரு, கொரட்டை விட்டு தூங்குறான். கிளம்பிட்டீங்களா? அப்ப நான் கிளம்புறேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி சரி, ஓகே. எங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்னையே வேணாலும் கேளுங்க. என்ன சொன்னீங்க? இல்ல, என்ன வேணாலும் கேளுங்கன்னு சொன்னேன். இல்ல, என்னோட செயின் இப்ப திருப்பி தருவீங்க? எது? அந்த கவரிங் செயினியா? அது கவரிங் செயின் தான், ஆனா அது என்னோட அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஓ, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது தரேன். ஓகே. தேடி அலைஞ்சு கடைசியா அவன் ஃப்ரெண்ட புதைச்ச இடத்த கண்டுபிடிச்சான். ஏ மச்சி, கடைசி வரைக்கும் நீ என் கூடயே இருப்பல்ல, என்னை விட்டு போயிட மாட்டியே. நீ என் கூடயே இருக்கிறதுனால தான் நான் தனியா இருக்குன்னே தோண மாட்டேங்குதுடா.
எனக்கு எல்லாமே நீதான்டா. மச்சி உனக்கு ஒன்றும் இல்லடா. இந்த தம்மு அடிக்கிறியா? வேணாமா? சரி, எல்லாம் சரியா போயிடும்டா. நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் உன் குடும்பத்தை வேரோட அழிப்பேன்டா. முதல்ல இந்த ஊர் தலைவன், அதுக்கப்புறம் அவன் பொண்ணு, அவனுக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனையும் போடுவேன்டா. சாப்பிடு தம்பி. நானும் ஓ இனம்தான். நீ யாரு, எதுக்கு துரப்பாண்டியை குத்த போனேன்னு நான் கேட்க விரும்பல. நான் எதிரியா நினைக்கிறவன உனக்கு எதிரின்னு தெரிஞ்சப்பவே நீ எனக்கு நண்பனாயிட்ட. துரப்பாண்டியை போட்டுட்டா அவன் பையன் உன்னை சும்மா விட்டுருவானா? அவனை வேரோட வெட்டணும். அதுக்காக உனக்கு என்ன உதவினாலும் பண்றேன். இதை நான் அவன் எதிரியா சொல்லல, உன் நண்பனா சொல்றேன். உன்ன மாதிரி எதிரி எதிர்த்து நிக்க தெம்பிலத சொம்ப பையன் நினைச்சியா? கர்நாடா, எனக்கு நல்லது பண்ணவனே நல்லா இருக்க விட மாட்டேன், கெட்டது பண்ணவனை விட்டுருவேன். என்ன சொன்ன? துரப்பாண்டிய போட்டா அவன் புள்ள வருவானா? அவனையும் போடுறேன்டா. எனக்கு நண்பன் ஒருத்தன் தான். அவன் குடும்பத்தை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓர்மனையில் வேடிக்கை பார். துரப்பாண்டி உன்னை கொல்ல இன்னொரு எதிரி உருவாயிட்டான். என்ன மதி, என்ன பிரச்சனையாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, மாஸ்டர் யாரோ கழுத்தில் குத்திட்டாங்க. டேய், எதுக்குடா அப்பாட சொன்ன? முதல்ல வெளில வாங்க. அந்த மாஸ்டர் கத்தனத்துல ஊருக்கே தெரிஞ்சு வச்சுடா. நீ வேற படுங்க படுங்க படுங்க. என்ன சார் நடந்தது? ஸ்டூடெண்ட் நினச்சி தான் சார் பக்கத்தில் போனேன். ஆனால் இப்படி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல சார். எவ்வளவு நல்ல மனுஷன். உங்களுக்கு யார் சார் எதிரி? எதிரி எனக்கு இல்லை சார், உங்கள் பையன் மதிக்கு தான் சார். என்ன என்ன சார் சொல்கிறீங்க? ஏன் பிள்ளை மதிக்கா? ஏய், யாரா இங்கே நிற்கிறது? ஏய், ஒன்னதாண்டா, நான் பாட்ட கூப்பிட்டு இருக்கேன், நீ காதில் ஏதோ மாட்டிட்டு செவிடமாய் நின்றுட்டு இருக்க. ஏய், திரும்படா, உன் முகரக்கட்டையை காமி. அப்ப இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன், திரும்ப மாட்டியா? ஏய், யாரா நீ? மதி எங்கடா? டேய் பசங்களா, ஓடி வாடா. டேய், ஆமா சார், அவன் உங்க பிள்ளை மதியை தான் சார் டார்கெட் பண்ணி வந்தான். சார், என் பிள்ளைக்கு எவன் சார் எதிரி இருக்கான்? கத்தியால குத்துற அளவுக்கு தெரியல சார், சரியா பார்க்கல சார். ஆனால் ஸ்டூடெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை சார். நீங்கள் எதுக்கும் உங்கள் பையனை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள் சார். டேய், உன்னை யாரா அப்பாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னது? டேய், நாங்கடா ஃபோன் பண்ணேன். அந்த வார்டன் எதுவும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான்டா. சும்மா திரும்ப திரும்ப என்ன திருக்கிட்டு இருக்கா? உன்னை அடிக்க வந்துக்கிட்டு இருக்கேன். யார் ஃபோன் பண்ணாலும் உங்கள் அப்பாட்ட கேளு.
ஏய் என்ன இவர் முறைக்கிறாரு? ஏடா மதி பா இந்த ஊர்ல யாரோடைய ஏதாவது பிரச்சனையாடா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏன் கேக்குறீங்க? முதல்ல மூட்டை முடிச்சு கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. அப்பா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு வீட்டுக்கு வர சொல்றீங்க? இதுக்கு மேல என்னடா வேணும்? மாஸ்டர் கத்தியால குத்துனவன் உன்னை தேடி அலையிறேன். உன் படிப்பை காட்டல உன் உசுதானே எனக்கு முக்கியம். அப்பா எனக்கு இந்த ஊர்ல யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. அப்புறம் ஏன்? ஏய் எதில் நின்று அடிக்கிறவனே ஜெயிச்சிடலாம்டா. ஆனா மறைஞ்சு நின்று அடிக்கிறவனே ஜெயிக்க முடியாது. இங்க வீரத்தை விட விவேகம் தாண்டா முக்கியம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். ஆள் யாருன்னு தெரியற வரைக்கும் நீ வீட்டுல இரு. இப்பதான்ப்பா கால் சரியா இருக்கு. வரப்போற ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நான் எப்படியாவது ஜெயிச்சாகணும். அப்பா நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கப்பா. நான் கவனமா இருந்துக்கிறேன். அதுக்குலடா மதியே. அப்பா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா எனக்குன்னு இந்த ஊர்ல எதிரிங்க யாருமே இல்ல. வேற யாரோ நினைச்சு என் பேர் சொல்லிருக்கலாம்ல. அப்பா நீங்க பயப்படாதீங்கப்பா. என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க தைரியமா ஊருக்கு கிளம்புங்கப்பா. என்ன ஒரு நர்ஸையும் காணா? இங்கே போயிட்டாளுங்க. ஆப்ரேஷன் தேட்டரில் படம் பார்ப்பாளுங்க. இவன் இவ்வளோ ஃபீலிங்காக இருக்கேன். டேய் மாஸ்டர் செத்து போயிட்டானா? இல்லையே. கனவு காண்றானா? இவன் ஏற்கனவே கனவு காண்றேன் நம்ம வாயை கடிக்க வந்தவனாச்சே. மாஸ்டர் வேற கலராக இருக்கானே. ஐயோ இவன் ஒன்று கிடக்க ஒன்று பண்ணானா டிசியை கொடுத்து விட்ருவாங்களே. டேய் மாப்பிள டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லடா என்ன கொலை பண்ற அளவுக்கு எதிரிங்க யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்குடா. அடா போடா அந்த மொசைக்க மாட்டேன் சொன்னாங்கிறக்காண்டி நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்கியா? சரி நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா உன்னை கொலை பண்ணுறதுக்கு? உன்னதான்டா. டேய் இல்லடா மதின்னு சொல்லியிருக்கான்டா. மதியம் நீ ஒருத்தன் தான் இருக்கியா? மதிராஜன், மதிமுகம், மதிய அழகன் அப்படின்னு நிறைய பேர் இல்லையா நம்ம காலேஜில்? சும்மா தேவையில்லாம் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. என்ன இங்கே வரு. பழம் கொடுக்க வந்த இடத்துல பஞ்சாயத்து வேணாம். பேசாமல் வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். இங்கே வர்றா சகனம் கரெக்டாக இருக்கு. போன் அடிக்குது பாரு. அவனுக்கு வேற புளிஞ்சு வாயில் ஊற்றணும். ஆட என்ன விவசாயம் இப்போதான் என் ஞாபகம் வருதா? ஊர்லேருந்து கிளம்பி ஒரு வாரம் ஆகுது. சரி இப்போவாது என் ஞாபகம் வந்துச்சு. ஹலோ நான் ஒன்னும் உனக்கு ஃபோன் பண்ணல. நான் ஃபோன் பண்ணது மதுமதிக்கு. சாரி உனக்கு வந்துடுச்சு. சாரி. சரி ஏதோ பண்ணிட்டீங்கல்ல. அப்போ எப்போ மீட் பண்ணலாம்? மீட்டிங்கா? முதல்ல ஊர்ல என்கிட்ட இருந்து வாங்கின பென்டிரைவை வந்து திருப்பி கொடு. பென்டிரைவா? அப்படி ஏதோ வாங்கினதா எனக்கு ஞாபகம் இல்லையே. ஓ அப்படியா? அப்ப சரி விட்டுரு. சே இல்ல என்கிட்ட தான் இருக்கு. நானே கொண்டு வந்து தரேன். அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா காஃபி ஷாப் போயிட்டு காஃபி சாப்பிட்டே பேசலாமே. காஃபி ஷாப்பா? இந்த காஃபி ஷாப்பு, தியேட்டர், பீச், பார்க் அங்க இங்க சுத்துறதுக்கெல்லாம் வேற ஆளு பாரு. இப்போ வீட்ல பார்ட்டி வேற இல்ல. இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள நீ பென்டிரைவோட என் வீட்டுக்கு வந்தாகணும். இன்னும் 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். இல்லாத பென்டிரைவ் இந்த லூசு எப்படி கொண்டு வரான்னு பாப்போம். சரா மாப்ள நான் அப்படியே கிளம்புறேன். ஏண்டா எங்க போற? என்ன பண்றது? இப்பயே நடக்க ஆரம்பிச்சாதான் ஒரு நேரத்தை ஹாஸ்பிட்டல் சேருவேன். எப்படியும் கட்டி விட்டு போயிருவேன். டேய் பிரில்லியன்டா மச்சானி. சரிடா பாத்து பை. நீ முதல்ல பாத்து போடா. நான் பாத்துக்கிறேன்டா. சொன்னா அப்புறம் உங்க அப்பா என்னைய போட்டு திட்டிக்கிட்டு இருப்பாரு. ஐயோ
ஹாய் விவசாயம். பென் டிரைவ் எங்க? பென் டிரைவா? பென் டிரைவ் எங்க? ஐயோ என்ன நிஜமா கேக்குறா? பென் டிரைவை நான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனே. சாரி. அத ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு இவ்ளோ தூரம் வந்த? இல்லப்பா, பாட்டி வேற வீட்ல இல்லைன்னு சொன்னியா, அதான் சும்மா உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு. பார்த்துட்டல, கிளம்பு. என்ன விவசாயம் நீ? உன்னை பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஒரு காஃபி, ஒரு பால், ஒரு டீ. தண்ணி கொஞ்சம் கிடைக்குமா? இரு. தரிராரரரரரரி தரிராரரரா தரிராரரரரரிரி தரிராரரரா தரிராரரரரிரி தரிரா 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 தரிராரரிரி தர்த. என்ன ட்ரீமா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரே. இந்த தேங்க்யூ. சரி, பாட்டி வர நேரமாச்சு, கிளம்பு. அதுக்குள்ளயா? ஏய் இப்பதானே வந்தே. இன்னும் கொஞ்ச நேரயா? ஏய் பாட்டி வர நேரமாச்சுங்கறல, கிளம்பு. ஏய் இன்னும் கொஞ்ச நேரயா ப்ளீஸ். கிளம்பு. நான் கிளம்பணும். ஓகே. மறுபடியும் இந்த பார்வைக்கு என்னடி அர்த்தம்? ஏய் லூசு, இல்லாத பென் டிரைவ் கொண்டு வர வச்சினே, இன்னுமா புரியல? ஹே என்னை தொட்டு போனாயடி எதுகை மோனையானேன் மனதில் மெல்ல நுழைந்தாயடி மடியில் வீணையானேன் விதை போலே அவளுக்குள்ள புதைந்தேன் விழி இரண்டினில் நானும் இன்று இருட்டம் போலானே பனித்துளி மழை நீதான் நனைந்து போன அழகாய் தலை துவட்டிடு நீயே ஒரு தனிமை வேணாம் தாயே உன் கூந்தல் என் மீசை உறவாடுமே உயிரினில் உன் பாடல் என் ராகம் இசையாகுமே கண்ணாலே நீ எந்தன் தலை கோதினான் விரல் பட உன்னாலே என் காதல் முதல் தேதிதான்
மாப்பிள்ள என்ன பண்றேன்? ஆஹா. வா மாப்பிள்ள. சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். குஷியா இருக்கானே. டேய், எப்பறா நீ மட்டும் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? கனவு வந்தாலே பாட்டு பாட போயிடுறிய? பாடுவ. எனக்கும் கனவு வர, நாங்களும் பாட்டு பாடுவோம். என் கூட நமிதாவே ஆடும். அட வா மாப்பிள்ள. ஏடா கை பிடிச்சிட்டு இருக்க? டேய், நான் மறுபடியும் ஆரம்பிச்சேன். டேய், பாடுறா. டேய், தொட்டு பேசாத. நான் என்ன பொம்பளை பிள்ளையாடா? டேய், ஃபோன் அடிக்குதுடா. அடிக்கட்டும்டா. மாப்பிள்ள உன் ஆள் தான் நினைக்கிறேன்டா. நினைச்சுக்கோடா. உன் ஃபிகரை நான் அப்புறம் நினைக்க முடியும். சும்மாடா. நான் அந்த அளவுக்கு மோசமானவனா? எடுத்து பேசு. டேய் மதி, போனை எடுறா. அப்பாடா. ஓ, என்னம்மா? அப்பா, சொல்லுங்கப்பா. நான் அம்மா பேசுறேன்டா. என்னாச்சுமா? ஏன் அழுகுறீங்க? நேத்து காலையில இருந்து தங்கச்சியை காணோம்டா. என்னம்மா சொல்றீங்க? நேத்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போனவ. டேய், என்னாச்சு? அவ நேரத்தோட வரேன்னு தான் சொன்னா. ஆனா இன்னும் வீட்டுக்கு வரலடா. அம்மா, அழாதீங்கம்மா. அப்பா தீபாவை தேடிதான் போயிருக்காரு. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ சீக்கிரமா கிளம்பி வாடா. பயப்படாதீங்க, நான் உடனே கிளம்பி வரேன். அம்மா, அம்மா, மதி, அம்மா, பா. நேத்து காலையில கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு இது வரைக்கும் வரலடா. அவ இன்ஸ்டியூட்ல போய் விசாரிச்சீங்களாப்பா? விசாரிச்சப்பா, எப்பயுமே அவளை வந்துட்டு போனதா சொல்றாங்கப்பா. என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. எங்க இருக்கா? சரி வாங்கப்பா, நம்ம இன்னொரு தடவை போய் நல்லா தேடி பார்ப்போம்ப்பா. தாங்கண்ணா. அப்பா இது கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா. சரி தண்ணியாவது குடிங்கப்பா. வேணாம் குடிங்கப்பா. என்னப்பாச்சு? ஒன்றும் இல்லைப்பா. அப்பா ஓரப்பா. இங்க எதுக்குப்பா வண்டி நிறுத்தின? இருட்டாயிடுச்சுப்பா, மழை வரப்போகுது. இது எனக்கு தெரிஞ்ச லாட்ஜ் தான்ப்பா. நைட்டு இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்துச்சு போயிடலாம்ப்பா. வாங்கப்பா உட்காருங்க. அப்பா தண்ணி வேணாம்ப்பா. அப்பா கொஞ்சம் குடிங்கப்பா. அப்பா நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்ப்பா, நீங்கள் எங்கே இருங்க. நீ தனியாவா போற? நானும் கூட வரேன்ப்பா. இல்லப்பா, ஹோட்டல் இங்கே பக்கத்தில் தான் இருக்கு, நீங்கள் எங்கே இருங்க. இரு ஒரு நிமிஷம் இரு. இந்த இல்லப்பா என்கிட்ட பணம் இருக்குப்பா, வாங்கிக்க. இந்த சரி சரிப்பா நான் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா. சரிப்பா பார்த்து நீங்க சுதாமா இருங்க, போயிட்டு நான் வந்துடுறேன். அப்பா அப்பா The number you are trying to reach is currently switched off. Please try again later. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து என் அப்பாவை பாத்தீங்களா சார்? இல்லைங்க, நான் பார்க்கலையே.
நீதான் என் வானம் நீ இன்றி என் கால்கள் வேறெங்கு போகும் நீதான் என் நண்பன் நீதான் என் தெய்வம் நீ இன்றி என் வாழ்க்கை இனி என்ன ஆகும் எந்தன் வழிகாட்டி நீதான் இங்கே பாதி வழியோடு போனா எங்கே தந்தை போலும் ஆசான் எங்கே நொந்து நூலாகி நின்றேன் இங்கே இன்று ஆராரோ ஆராரோ நான் பாட நீ தூங்கையா நீதான் என் பூமி நீதான் என் வானம் நீ இன்றி என் கால்கள் வேறெங்கு போகும் இன்று உன்னை கேட்டேன் உயிரேவா நான் செல்லும் போதெல்லாம் நீ இன்பம் கொண்டா இன்று உன்னை தோற்றேன் உயிரேவா ஒரு தாய்க்கோழி போல நீ தாங்கி கொண்டா மரணம் ஒரு கழுகாய் உன்னை கொன்றது ஏனோ என் துன்பங்கள் எல்லாமே நீ ஏந்தி கொண்டா தனியா என்று தவித்தேன் மனம் உன்னை தேடுதே நீ தந்த ரத்தத்தில் வெப்பத்தில் இங்கே சூடாகி கொதிக்கின்றதே அட நீ போன பின்னாலும் என்னாலும் உன் பேரை காப்பாத்தும் என் உள்ளமே எந்த வழிகாட்டி நீதான் இங்கே பாதி வழியோடு போனாயெங்கே தந்தை போலும் ஆசானெங்கே நொந்து நூலாகி நின்றேன் இங்கே இன்று ஆராரோ ஆராரோ நான் பாட நீ தூங்கையா இப்போ உங்க பொண்ணோட பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்களுக்கு நிறைய ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2-3 டேஸா டார்ச்சரும் கொடுத்துருக்காங்க. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாம தான் அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அம்மா டாக்டர் என் தங்கச்சியை குணப்படுத்துறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? இல்ல வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்த முடியுமா டாக்டர்? இல்ல அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இங்க எங்க கிட்டே இருக்கு. நாங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டே போதும்.
ஆக்கட்டுமா, சாப்பிடுமா. ஒரே ஒரு வாய் சாப்பிடுமா. ஐயோ அம்மாடி தீபா, ஒரே ஒரு வாயாவது சாப்பிடுமா. அப்பா ஊட்டினா சாப்பிடுவல்ல? என்ன சாப்பிட்ற நீ? ஹாஸ்டல் போனது பின்னாடி ஒழுங்கா சாப்பிட்றது கூட மறந்துட்ட நீ. இல்லப்பா, நல்லா அள்ளி சாப்பிடு. இந்த அப்பா எனக்கு உனக்கு இல்லாதாடா. என்னங்க? ஏய், இவ்ளோ பெரிய பொண்ணா வளர்ந்துட்டு இன்னும் என்னடி ஊட்டி விட சொல்லிட்டு இருக்க? அவரை சாப்பிட விடுறே. நீங்க சாப்பிடுங்க. சும்மா இரு. பிள்ளை என்ன வளர்ந்துருந்தாலும் எனக்கு குழந்தைங்க தான் தெரியுமா? உனக்கு போறாம சும்மா இரு. என் பொண்ணுக்கா இந்த நிலைமை? அப்பா அழாத மது. இப்படியே அழுதுட்டு இருந்தேன் அம்மாவுக்கு தங்கச்சிக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? என்னால எங்க அப்பா இறந்தது என்னால நம்பவே முடியல பிரபா. கோவில் மாதிரி இருந்த வீடு இப்ப சுடுகாடு மாதிரி இருக்கு. தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கே எங்க அப்பாவை தனியா விடாம என் கூடயே கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். அன்னைக்கு போலனா இன்னைக்கு எங்க அப்பா உயிரோட இருந்திருப்பார். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் எல்லாமே என்னாலதான். ப்ளீஸ் அழாத மதி. கோழிக்கு தான் அழுவாங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உன் குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது முதல்ல யாருன்னு கண்டுபிடி. இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் போகாதன்னு சொல்லிதான் எங்க அப்பா என்ன வளர்த்திருக்காரு. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இப்ப என்ன தேடி வந்திருக்கு. விட மாட்டேன் பிரபா, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆனா அது வரைக்கும் அம்மாவையும் தங்கச்சியையும் நீதான் பிரபா பாத்துக்கணும். இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமாடா? அப்பா விஷயத்தை கேள்விப்பட்டேன். ஆமா மாஸ்டர். இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலப்பா. ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. சே, நல்ல மனுஷன். ஆமா, அவருக்கு போய் இந்த நிலைமையா? காரியமெல்லாம் முடிஞ்சதாப்பா? ஆமா மாஸ்டர், எல்லாமே முடிஞ்சிச்சு. அதான் மாஸ்டர், அதை பத்தி உங்கள்கிட்ட விசாரிக்கலான்னு வந்தேன். ஹாஸ்டல்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்ல முடியுமா மாஸ்டர்? சரி மாஸ்டர், அவனை பத்தி வேற ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்களாப்பா? அப்பா இல்ல, அம்மாவை நீ அப்பா பாத்துக்கணும். மாமா, உங்களுக்கு தெரிஞ்சு அப்பாவுக்கு யாராவது விரோதிங்க இருக்காங்களா? அந்த காலத்துல இருந்தே எங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா மண்ணா தான் சுத்திக்கிருப்போம். ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா ஓடி போய் எங்க அப்பா முன்னாடி நின்று ரெண்டு பார்ட்டியும் கூப்பிட்டு பேசி சமாதானம் பண்ணி வைப்பாரு. எந்த அடிதடிக்கும் போக மாட்டாரு. அப்படி இருக்கையில்
உங்கள் அப்பாவை கொள்ற அளவுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் திருவிழாவில் நம்ம ஊர்காரனுக்கும் சின்னமனூர்காரனுக்கும் அடிதடி ஆகி அதில் எங்கள் கூட்டாளி ராசு செத்து போயிட்டான். ராசு சாவுக்கு உங்கள் அப்பா தான் காரணம்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்க எல்லாம் உங்கள் அப்பா மேலே சந்தேகப்பட்டாங்க. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 ஊரும் பகையாக இருந்தது. இப்போ 2 ஊரும் சேர்ந்து பேசி நம்ம ஊர் சாமி எப்படியாவது கும்பிடணும் அப்படின்னு முடிவெடுத்தோம். அதுக்காக வரி வசூலாம் பண்ணிக்கிற பொழுது செத்து போன ராசு மகன் மருது இருக்கான்ல, அவன் நீங்கள் எப்படியா சாமி கும்பிட்றீங்க பார்த்து போடுவோம் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே சவால் விட்டுக்கு இருந்திருக்கான். ஒருவேளை அவன் ஏதாவது இல்லை மாமா, வேற யாராவது கொஞ்சம் யோசிங்களேன். ஒரு நாள் வயக்காட்டில் ஒரு சல்லிப்பையில் போட்டு அடிச்ச பாரு, அவன் ஒருத்தருக்கான்ல, அவன் ஏதாவது செஞ்சிருப்பானோ? எனக்கு ஒன்றுமே புலப்படலையப்பா. அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் சங்கிலி வீடு அது எங்க இருக்கு? ஏன் அவன் உங்களையும் ஏமாத்தி விட்டானா? ஏமாத்திட்டு போயிட்டானா? இல்ல வேற ஒரு விஷயமா பார்க்கணும். எங்க இருக்கு? அவனை பார்க்கணும்னா நீங்க மதுரை ஜெயிலுக்குள்ள போகணும். மதுரை ஜெயிலுக்கா? பின்ன மந்தி நேரத்திலே போய் கள்ள உண்ண விடுவாங்களா? தூக்கி உள்ள வச்சுட்டாங்கல்ல. அது நடந்து 1 மாசத்துக்கிட்ட ஆச்சு. 1 மாசமா? இவன் சொல்றத பார்த்தா அப்பா சாருக்கு முன்னாடியே அவனை ஜெயிலில் போட்டாங்க போல. நம்ம அடுத்து விசாரிக்க வேண்டியது பக்கத்து ஊருக்காரங்க தான். சரி வா போலாம் போலாம். மாப்பிள்ளை வேண்ட கேப்பமா? டேய் டேய் நிறுத்துறா. என் பீடி குடிக்க சரியில்லடா, உன்னை கூப்பிடா. அந்த பக்கம் போ. டேய் நில்றா. டேய் உன்னை அடிச்சே கொன்றுடா. கூப்பிடுறேன் நிக்காம ஓடிக்கிறியா? எங்களை பார்த்து ஏன்டா ஓடுன? ஏண்டா இந்த வரட்டுனா உடம்பு என்ன செய்யறது? ஆமா எதுக்குடா என்ன வரட்டீங்க? டேய் ஒழுங்கு மரியாதை சொல்லு. மதியோட அப்பா கொண்டது நீ தானடா? சொல்றா. என்னப்பா உங்க பாட்டுக்கு கொலைகளும் பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ வீராப்புல முன்ன பின்ன பேசியிருப்பேன், அதுக்காண்டி என் மேல கொலைப்பள்ளி தூக்கி போட்டுறாதீங்கப்பா. ஏதோ முன்போகை மனசு வச்சிருந்தாலும் ஊரு ஒண்ணு கூடதுல எனக்கும் சந்தோஷம் தான்ப்பா. சொல்றா. ஒரு வகையில உங்க அப்பா எனக்கு சித்தப்பா மரம் வேணும். நம்மளாம் அங்காளி பங்காளிங்க. நான் எப்படிப்பா கழுத்து எடுத்திருப்பேன்? இதுக்கு மேலே நம்பிக்கிறேன்னா உங்க ஐயாலே என்ன வெட்டி கொன்று தம்பி. போடா போடா. எதுக்குடா தேவையில்ல 10 தெரு சுத்த விட்ட? லூசு போட போடாங்கட்டு. டேய் பண்ணிடா. டேய் பண்ணிடா. யாரு? டேய் மாப்ள நம்மால் தான்டா. ஏடா எடுக்கறானே? டேய் கடையில போய் தண்ணி வாங்கிட்டு வாடா. இந்த வரடா. டேய் சீக்கிரம் வாடா. மாப்ள தெளிடா. அண்ணே 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 எந்திரீங்க. அண்ணே நீங்க உள்ள போய் படுங்க, நாங்க போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துறோம். இருங்க தம்பி, நானே உங்களுக்கு சாப்பிட தயார் பண்றேன். அதெல்லாம் பரவாயில்லண்ணே, நீங்க தண்ணி மட்டும் கொடுங்க போதும். கொண்டு வரேன் தம்பி. போடுறேன். டேய் சுவிட்ச போடுறா. இந்தாங்க தம்பி. மாப்பிள தண்ணி வேணுமா? தம்பி இந்த போட்டோல இருக்கவங்களாம் என்னோட ஃபேமிலி போட்டோண்ணே. ஏன்? ஒரு நிமிஷம் தம்பி. எதுக்கு உள்ள வர தெரியலடா. என்ன மன்னிச்சிருங்க தம்பி.
ஏன் திருவிழால உங்க தங்கச்சி போன் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ணே என் தங்கச்சிக்கு போனே இல்லையே. உங்க தங்கச்சி போட்டோ இருக்கு பாருங்க தம்பி. என்னது தங்கச்சி போட்டோவா? டேய் பாருங்க தம்பி. டேய் தங்கச்சி போட்டோடா. மாப்ள இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு மாப்ள. இவன் திருவிழால அடிபட்டு செத்தவன் இவன் தானே? டேய் அப்ப இவன் யாரா? யாரு இவன்? டேய் வாடா. டேய் மாப்ள நான் இந்த போட்டோ உனக்கு அனுப்புறேன். நீ இத காலேஜுக்கு எடுத்துட்டு போயிட்டு மாஸ்டர் கிட்ட இவன் தான் உங்க கழுத்துல குத்துனானான்னு கேளு. சரியா? நான் போய் தேவி கிட்ட போட்டோ காட்டி விசாரிக்கிறேன். சூப்பர் ஐடியா. சரியா? பாத்துக்கோ. மதி பேசுறேன். சொல்லு மதி. உங்க மொபைலுக்கு நான் இப்போ ஒரு நம்பர் அனுப்பிச்சு விடுறேன். அது எப்படியாவது ட்ராக் பண்ணி அதோட ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு அனுப்பிச்சு விடுங்கண்ணே. சரிப்பா, விசாரிச்சு நான் உடனே சொல்றேன். சொல்லுங்கண்ணே. மதி, அவன் பேரு கருணா. அவன் ஃபோன் நம்பர்ல இருக்கிற அட்ரஸ் வந்து அவன் ஃப்ரெண்டோடதுப்பா. ட்ரேஸ் பண்ணதுல இப்போ அந்த ஃபோன் நம்பரோட நெட்வொர்க் தேனி போடிமேட்டை காட்டுதுப்பா. ஆமா, இப்போ நீ எங்க இருக்க? நான் வேணா அங்க வரட்டுமா? இல்லண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே. உன் தங்கச்சி எப்படி இருக்கா? பெரிய யோகியனோட பிள்ளைங்க. முதல்ல உன்னதான் போடலான்னு வந்தேன். ஆனா அதுக்குள்ள உங்க அப்பா முந்திக்கிட்டான். நீ ஒன்னும் கவலைப்படாத, இப்ப உன்னையும் போட்டுறேன். உன் அப்பனை மேல போய் பாடுறா.
உங்க அப்பா எப்படி செத்தான் தெரியுமா? ஏன் செத்தான் தெரியுமா? இப்ப சொல்றேன் கேளு. ஒருத்தனை இழந்தனா மத்தவங்களே இருக்க தயாரா இல்ல. அதனால உன் குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் தூக்கதான் உன் தங்கச்சியை ஃபாலோ பண்ண. அப்போதான் உன் யோகியக்காரி தங்கச்சி எவன் கூட பைக்ல போறத பார்த்தேன். ஊர்ல எவ்வளவு ஒருத்தைய தொட்டாங்க பண்ணிக்கிறடா. என் ஃப்ரெண்ட அடிச்சே கொண்டுட்டீங்களேடா. அதான் உன்னையும் உங்க அப்பனையும் தங்கச்சியும் மொத்தமா போட வந்தேன். தீபா, அம்மாடி தீபா, யார் எனக்கு போன் பண்ணது? தீபா, தீபா, உன் பொண்ணு உடம்புல உயிர் மட்டும் தான் நான் மிச்சம் வச்சிருக்கேன். நல்லா கதறி கதறி அழுடா. என் ஃப்ரெண்ட கொன்னப்ப நானும் இப்படி தானடா அழுதேன். இந்த அவமானத்தோட நீ ஊர்ல வாழ்ந்துருவியா? அதான் அழுதே சாவு. அடுத்த உன் புள்ள தாண்டா. அவனையும் துடிக்க துடிக்க சாவடிக்கிறேன். பொண்ண சாவடா சாவடா. என் ஃப்ரெண்டு செத்த அதே இடத்துல உங்க அப்பனையும் உன் தங்கச்சும் தூக்கி போட்டு போனண்டா. பாருடா நீ முதுகி குத்தும் கோழை இல்ல நான் முன்ன வந்து நிற்பேன்டா. குடும்பம் எனக்கு சாமிடா நீ கழிச்சு பார்க்க யாருடா. இங்க மெய்டா சாவ இது முடிப்பேன்டா. உனக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, அவனை கொன்னதுக்கு நீ பழி வாங்க வரியா? உன்னெல்லாம் உயிரோட விட்டது தப்புடா. யாரா நீ? யாரா? எங்க இருந்துடா நீ என் வாழ்க்கையில வந்த? அநியாயமா என் குடும்பத்தை அழிச்சிட்டியடா. டேய், உனக்கு குடும்பம் என்ன தெரியுமாடா? அப்பானா என்னன்னு தெரியுமாடா? பாசம்னா என்னன்னு தெரியுமாடா? அதெல்லாம் எதுவுமே தெரியாத செத்த பொணண்டா நீ. டேய், அந்த கடவுளோட என் அப்பா தான்டா எனக்கு முக்கியம். என் குடும்பம் தானே எனக்கு பெருசு. நீ ஆம்பளையா இருந்திருந்தா ஏன் முன்னாடி நீ எங்க அப்பா மேல கை வச்சிருந்திருக்கணும். ஏமாடி ஜெஸ்டியடா. இனி ஒவ்வொரு நொடியும் உனக்கு
நடந்து முடிஞ்சது எல்லாம் வெறும் சம்பவம் இல்லை, தவறுகளை அழிக்கிறதுக்காக வளர்த்த யாகம். நான் கொலகாரன் இல்லை, யாகன்.